வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய 33 ஆண்டுகள் திரைப்பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருப்பதை அடுத்து தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு மடல் எழுதியிருந்தார். அதில் என்ன அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், விடாமுயற்சி என்பதை நான் வெறுமனை கற்றுக்கொள்ளவில்லை, அது என்னுடைய வாழ்வின் அங்கமாகவே உள்ளது மற்றும் வெற்றி தோல்விகளை நான் பல்வேறு முறை கடந்து வந்திருக்கின்றேன். இந்த வெற்றிகள் பற்றி எனக்கே சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய ரசிகர்களின் அன்புதான் என்னை மீண்டும் எழுந்து வர செய்திருக்கின்றது. அந்த ரசிகர்கள் மக்களின் அன்புக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன். இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதன் அடிப்படையில் இதை ஜோதிடத்தின் மூலமாக நாம் விளக்க முடியும் என்பதை பார்க்கலாம். நடிகர் அஜித் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் நம்முடைய பதிவில் இருக்கின்றது. அவர் பார்த்தோம் என்றால் விடாமுயற்சி என்று குறிப்பிடுகின்றார். விடாமுயற்சி என்றாலே உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சூரியனும் செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும். இவருக்கு சூரியனும் உச்சம், செவ்வாயும் உச்சம் மற்றும் 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும். இவருடைய 6ஆம் அதிபதியான குரு இவருக்கு 5ஆம் இடத்தில் வருவார் மற்றும் 10ஆம் இடத்திலே உச்ச சூரியன் இருப்பார். 10ஆம் அதிபதியான செவ்வாயும் அவருக்கு 7ஆம் இடம் உச்சமாக இருப்பது இதுபோன்று அவர் விடாமுயற்சியோடு செயல்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. வெற்றி தோல்வி பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்றார். இவருக்கு சுக்கிரன் உச்சமாகவே இருக்கின்றது, புதன் நீச்சமாக இருக்கின்றது. இவருக்கு வெற்றி தோல்விகளை எல்லாம் கடந்துதான் இவர் வந்திருக்கின்றார். மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் ரசிகர்களின் அன்புக்கு உண்மையாக இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். நடிகர் அஜித் அவர்கள் கடக ராசி, கடக லக்னம். கடக ராசி என்றாலே அன்பு, பாசம், கருணை உள்ளம் கொண்டவர்களாக, அந்த பாசத்துக்கு இயங்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நடிகர் அஜித் அவர்கள் லக்னத்திலேயே சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருப்பார். அதன் அடிப்படையில் இவர் அன்பு, பாசம், பிரியம், நேசம் கொண்டவராக, ரசிகர்களின் அன்புக்கு இயங்கக்கூடியவராக, அவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவராகவே இருப்பார். இதுதான் இவருடைய தற்போதைய மடலுக்கான ஜோதிடம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று ஜோதிடம் தொடர்பான பதிவுகளுக்கு என்னை பின்தொடரலாம். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.